ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடைய சென்னை ஆவடியைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்போம். கார்த்திக் வணக்கம். எத்தனை மணி நேரமாக இந்த சோதனை தொடர்கிறது கார்த்திக்? மேலும் யார் இந்த ஜோசப், அவர் தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கை ஜூலை 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க சென்னை முதல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. வெளிநாடுகளில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் இந்தியாவுக்கு கடத்தி வந்ததாக மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த மார்ச் மாதம் திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து டெல்லி திகா சிறையில் அடைத்தார்கள். இந்நிலையில் போதைப் பொருட்களை விற்பனை செய்ததன் மூலம் சட்டவிரோத பணி பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி ஜாஃபர் சாதிக் மீது வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஜூன் 26ஆம் தேதி கைது செய்தனர். அமலாக்கத்துறை வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை ஆஜர்படுத்தி சிறை மாற்று வாரண்ட் பிறப்பித்து சென்னை முதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதன்படி டெல்லி திகார் சிலையில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஜாஃபர் சாதிக் நேற்று சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி எஸ் அள்ளி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணைக்கு பிறகு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில அவருடைய பினாமியான ஆவடி காமராஜ் நகரை சேர்ந்த ஜோசப் ஆயிஷா என்பவர் வீட்டில் தற்போது அமலாக்கத்துறை போலீஸ் துப்பாக்கி போலீஸ் பாதுகாப்புடன் தீவிரமாக சோதனை நடத்தி வருகிறார்கள். காரில் வந்த 3 அதிகாரிகள் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜாஃபர் சாதிக்கிடம் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் ஜோசப் ஆயிஷா அவர்களின் வங்கி கணக்கிற்கு வந்துள்ளதாக விசாரணை தெரிய வந்துள்ளதாகவும் தற்போது கடந்த 6 மணி நேரமாக தொடர் சோதனையானது நடைபெற்று வருகிறது. சோதனை முடிவில் என்ன மாதிரியான தொடர்பு, எவ்வளவு பணம் கைமாறி உள்ளது, வேறு ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்ற முழு விவரங்கள் நமக்கு தெரிய வரும். குடியிருப்பு பகுதியில் சோதனை நடைபெற்று வருவதாக தற்போது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.